வீரன் பகுதி 18. இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. மேலும் இது போன்ற தொடர்களை கேட்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தட்சகன் கூறியதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்றீங்க, புண்ணிய சக்தி எதை கண்டும் இப்படி எதிர்வினை ஆற்றுகிறது என்று கேட்க, அதற்கு தட்சகன், புண்ணிய சக்தி எதை கண்டும் எதிர்வினை ஆற்றவில்லை, ஏதோ ஒன்று இது கூட உதவி கேட்கிறது, அதற்குத்தான் இது பதிலளித்துக் கொண்டிருக்கிறது என்றது. என்ன சொல்றீங்க, என் உடம்பில் இருக்கும் சக்தி இன்னொரு சக்திக்கு பதிலளிக்கிறதா? எந்த சக்திக்கு என்றான். தட்சகன், அதுதான் எனக்கு புரியவில்லை. நான் கடவுள்களுக்கு ஆயுதங்களை செய்து கொடுப்பவன். ஆனால் என்னாலேயே இந்த சக்தியின் அளவையும் இந்த சக்தியின் செயல்முறையையும் கணிக்க முடியவில்லை என்றது. அதை கேட்ட ஆதித்யா ஒரு நிமிடம் திகைத்தான். என்ன சொல்றீங்க, கடவுளுக்கே ஆயுதங்கள் செய்து கொடுப்பவரா? நீங்க யாரு என்று அதிர்ச்சியாக கேட்டான். எனது ஞாபகங்கள் இப்போதுதான் சிறிது சிறிதாக வருகிறது. என் பெயர் தட்சகன் என்பது இந்த ஆன்மாவிற்கு மட்டுமே. எனது முழுமையான பெயர் விஸ்வகர்மா. எனது ஆன்மாக்கள் அனைத்து பிரபஞ்சங்கள் மற்றும் அனைத்து உலகங்களிலும் பிரிந்து இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எனது ஆன்மாவின் ஒரு பகுதிதான் நான். இதை நான் இந்த புண்ணிய சக்தியின் மூலமாகத்தான் உணரத் தொடங்கினேன். ஆனாலும் எனது சக்தியை என்னால் முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. காரணம், இந்த ஆன்மாவில் நான் அரை தெய்வம் மட்டுமே. என்னையும் மிஞ்சிய சக்திகள் இவ்வுலகில் இருக்கு. அதில் ஒன்றுதான் இந்த புண்ணிய சக்தி. ஆனால் நான் இதுவரை இந்த புண்ணிய சக்தியை பற்றி கேள்விப்பட்டதில்லை. அதனால்தான் எனக்கு இதை பற்றி முழுமையாக எதுவும் தெரியவில்லை என்றது. சரி, இப்போ இந்த புண்ணிய சக்தி என்கிட்ட இருக்கிறதுனால இதை வச்சு என்னால் பெருசாக சாதிக்க முடியும்னு சொல்றியா என்று ஆதித்யா கேட்க, ஆமாம், இதை பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டால்தான் நான் அதை பற்றி உனக்கு சொல்ல முடியும் என்று கூறியது. அப்படியாகட்டும் என்றவன் பிறகு புண்ணிய சக்தியை பார்த்து, இப்போ என்ன செய்யறது, இந்த சக்தி கிட்ட எந்த சக்தி பேசியது என கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்க, அதற்கு இல்லை என்பது போல் தலையசைத்த தட்சகன், நடக்கிறது நடக்க விட்டுத்தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதனால் தற்போது உனக்கு எந்த ஒரு ஆபத்தோ பாதிப்போ ஏற்படாது என்றுதான் நினைக்கிறேன். சரி, நீ திரும்பவும் நிகழ்வு உலகத்திற்கு செல் என்றது. ஆதித்யா கண் திறக்க அவன் அந்த சுரங்க பாதையிலேயே நின்று கொண்டிருந்ததை உணர்ந்து மீண்டும் நடக்கத் தொடங்கினான். அப்போது ஆதித்யாவை எதிர்பாராத விதமாக அவனுடைய உடலில் சிலிர்ப்பும் தோன்றியது. அதை கண்டவன், என்ன இந்த சுரங்கத்தில் இப்படி இருக்கு, இவங்க எதைத்தான் தேடிட்டு இருக்காங்க என்று எண்ணிக்கொண்டே உள்ளே வந்தான். அங்கு ஒரு ஓநாய் அனைவரையும் முன்னேறு என்று சொல்லிக்கொண்டே சுரங்கத்திற்கு உள்ளே அழைத்துச் சென்றது. அப்போது ஆதித்யா, பணிவாக, நாங்கள் எதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த ஓநாய், இது தெரியாமலா இங்கு வந்தாய் என்று சிரித்தது. உடனே பக்கத்தில் இருந்த மற்ற ஓநாய்களும் சிரித்தன. அப்போது ஆதித்யாவின் முன் சென்ற ஒரு மிருக மனிதன், ஏ தம்பி, இது எல்லாம் அவர்களிடம் கேட்காதே என்றவன் தொடர்ந்தான். இங்கே ஒரு ரகசிய அறை இருக்கு, அது இந்த பூமிக்குள்ள இருக்கிறது தெரியும். அந்த அறையோட கதவு தான் தேடணும் என்றான். அதை கேட்ட ஆதித்யா, அறையின் கதவா, பூமிக்கடியிலா, என்ன சொல்றீங்க? ஏதோ படிகம்தான் சுரங்கத்தில் தேடணும்னு வந்தா அறையை தேடணும்னு சொல்றீங்க என்று கூறினான். அதற்கு அந்த மிருகம், இந்த குகைக்குள்ள நுழைகிறப்பவே வாசலில் அந்த காவலன் சொன்னதை நீ கேட்கலையா என்றது. அதற்கு ஆதித்யா, காவலன் சும்மா கத்திக்கிட்டு தானே இருந்தான், அவன் என்ன சொன்னான் என்று கேட்க, உடனே ஆச்சரியமாக திரும்பி ஆதித்யாவை பார்த்த அந்த மிருகம், உண்மையை சொல்லு, நீ மனுஷனா என்றது. அதை கேட்டவன் திடுக்கிட்டு, என்ன சொல்ற, நான் மனுஷனா? நான் மனுஷன் இல்ல, மனித மிருகம்தான், என் உடம்ப பாரு என்றான். மிருகத்தோட பாஷையை எளிதா கண்டுபிடிக்க முடியும், நீ வாசல்ல பேசினது என்னன்னே தெரியலன்னு சொல்ற, அப்படின்னா நீ மனுஷன்தான், நீ மனுஷன்தான் என்றது அவனிடம் பேசியது. உடனே ஆதித்யா அதன் வாயை மூடியவன், இப்ப என்னை காட்டி கொடுத்து விடாதே என்றான். நீங்க அப்படின்னா உண்மையாவே மனுஷன்தானா, எங்களை காப்பாத்ததான் வந்திருக்கியா என்று கண்களில் கண்ணீர் வழிய கேட்டது. இது என்னடா தப்பா போச்சு, இங்க என்ன இருக்குன்னு கேட்டது ஒரு குத்தமா என்று எண்ணிய ஆதித்யா, இல்லை இல்லை, நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் வந்தேன். உடனே அந்த மிருக மனிதன் அங்கிருக்கும் சூழலை விரிவாக கூறத் தொடங்கியது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்த மனிதர்கள் செய்த ஒரு துரோகச் செயலால் அப்ப வாழ்ந்த அரசர் தம் உயிரை விட்டுட்டார். ஆனா எந்த தப்பும் செய்யாத அரசர் இறந்தது அவர் வளர்த்த மாருதி என்கிற ஒரு மிருகத்தால ஏத்துக்க முடியல. அதுக்கு பல திவ்ய சக்திகள் இருந்துச்சு. இருந்தாலும் அது நகரில் இல்லாத நேரத்துல இது நடந்ததுனால அதுக்கு வந்த கடும் கோபத்துல இந்த நகரையே சவித்தது. அதுவும் தன்னைத்தானே அழிச்சுக்கிச்சு. அப்படி அழிச்சுக்கிட்டு அந்த மாருதி இந்த பூமியிலேயே தான் பொதிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த மாருதி ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அது ஒரு கடவுள் வகையான ஆன்மா. அது நினைச்சா மீண்டும் பிறக்க முடியும். இருப்பினும் அது பிறக்க விருப்பமில்லாததால் பூமியில மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பல அரசர்கள் பல தேவர்கள் வந்து மாருதியை கண்டுபிடிக்க என்னென்னமோ பண்ணாங்க.
ஆனா கடைசியா ஒரு மனித ராஜகுரு தான் இங்க வந்தாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம்தான் இங்க எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் புரிய ஆரம்பித்தது. அது வரைக்கும் இங்கு மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றங்களை பற்றியும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. அந்த ராஜகுரு தான் இந்த இடம் சபிக்கப்பட்டது அப்படின்னும், அந்த ஆன்மா இந்த மண்ணுக்கு அடியில் தான் புதைக்கப்பட்டிருக்கு, ஒரு அறையில இருக்கு அப்படின்னும் அவர் சொன்னாரு. ஆனா அது எங்க இருக்கு என்னன்னு தெரியல. அவர் சொன்னதை வச்சு பல பேரு பல முயற்சி எடுத்தாங்க. இந்த நிகழ்வு ஓநாய் சக்கரவர்த்திக்கு தெரிய வர அவர் அந்த ஆன்மாவை தன் வசமாக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி பல ஆண்டுகளா அதை தேட எங்களை பயன்படுத்துறாரு. இருந்தாலும் அவரால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அது அவர் கைக்கு போயிடுச்சுன்னா ஒரு தெய்வீக மிருகம் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சிருச்சுன்னா அவர் இன்னும் சக்தி வாய்ந்தவரா மாறிடுவாரு. அதனாலதான் இங்க நாங்க அந்த ரகசிய அறையின் கதவை தேடிக்கிட்டு இருக்கோம் என்று கூறியது. இதை அனைத்தையும் கேட்ட ஆதித்யா, இத்தனை நாள் தேடியும் கிடைக்கலன்னா அப்படி என்றால் இது இங்கு இல்லைதானே என்றான். அதற்கு ஆதித்யாவின் காதில் மட்டும் கூறும்படி, அப்படி இல்லை, அந்த கதவு சில பேர் கண்கள்ல பட்டு இருக்கு, ஆனா உடனே மறைஞ்சிடுச்சு. ஆரம்பத்துல நாங்களும் அதெல்லாம் போய் என்றுதான் நினைச்சோம். ஆனா சில பேர் உண்மையா அந்த கதவை பார்க்கணும்னு விரும்புற நேரத்துல அந்த கதவு அவங்க கண்ணுக்கு தோன்றியது மற்ற நேரத்துல மறைஞ்சிடும். அதனாலதான் யார் கண்லையாவது பட்டு அவங்க உள்ள போயிட்டா அந்த கதவு திறந்துவிடும். யாராவது ஒருவர் அந்த அறைக்குள்ள போனாலும் அந்த கதவு மீண்டும் மூடாது. ஆகையால் யாராவது அந்த கதவை பார்த்தா அதுக்குள்ள போயிடுவாங்கத்தான் அந்த அரக்கன் ஆட்களை மாத்தி மாத்தி உள்ள அனுப்பி கொண்டே இருக்கான். அதே நேரம் ஒருவர் கண்ணில் ஒரு முறை பட்டுச்சுன்னா மீண்டும் அவர் கண்ணில் படாது என்றான் அந்த மிருக மனிதன். இதை அனைத்தையும் கேட்ட ஆதித்யாவும், தக்ஷகரே, ஒருவேளை அந்த கதவு நம்ம கண்ணில் பட்டு உள்ள போயிட்டோங்கிறது எப்படி அந்த அரக்கனுக்கு தெரிய வரும் என்று கேட்க, அதற்கு அந்த மிருக மனிதன், சுத்தியும் பாருங்க, எப்பவுமே அந்த ஓநாய் படையை சேர்ந்தவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கதவை பார்த்து நீங்க உள்ள நுழைஞ்சா இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்படியே நீங்க உள்ள போனாலும் எண்ணிக்கையில் ஆட்கள் குறைவார்கள். அதை வச்சு யாரோ ஒருத்தவங்க கதவுக்குள்ள போயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மிடம் இருக்கும் உயிர் சக்தியை வச்சு அவங்க நாம இருக்கிற இடத்துக்கு எளிதா வந்துருவாங்க என்றது. அந்த கதவுக்குள்ள போயிட்டு நம்ம உயிர் சக்தி மறைக்கப்பட்டா என்ன பண்றது என்று கேட்க, அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இங்க நிறைய பேரு இடிபாடுகளில் மாட்டிக்கிட்டு இறந்து போறப்ப அவங்க ஒருவேளை இறந்துட்டாங்களா இல்ல அந்த அறைக்குள்ள போயிட்டாங்களான்னு கண்டுபிடிக்க ஒரு மாந்திரிக அரக்க மனிதன் வருவான். அவனோட மூன்றாவது கண்ணை திறந்து பாக்குறப்ப அந்த காணாமல் போனவர் எங்க இருக்காங்கங்கிறது எளிதா கண்டுபிடிப்பாங்க. அவனை வச்சுதான் இங்க எல்லாருமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிகமா என்றான் அந்த மனித மிருகம். இவ்வளவு சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கேட்க, அதற்கு அந்த மிருக மனிதன், நான் நேத்து தான் வந்தேன், எனக்கு இது எல்லாமே இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அதை கேட்ட ஆதித்யா மிகவும் நன்றி என்றான். அதற்கு அந்த மனித மிருகம், நீங்க மனுஷன் என்பதை நான் யாரிடமும் சொல்லாம இருக்கணும்னா இங்கிருந்து தப்பிச்சு போறப்ப என்னையும் அழைச்சிட்டு போயிடுங்க என்றான். அதை கேட்ட ஆதித்யா, நான் தப்பிச்சு போவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். இங்கே அதிக நேரம் மனிதர்களாக இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இங்கு வந்து முயற்சி செஞ்சான். ஆனா அவனால் இந்த கதவை பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 1 மாதம் அவன் இங்கே சுத்தி திரிஞ்சு, ஆனாலும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவன் அந்த ஓநாய் அரக்கர்களிடம் மாட்டிக்கிட்டு சிறையில் இருக்கான் என்றது. அதை கேட்ட உடனேயே ஆதித்யாவுக்கு அந்த குழந்தையின் முகம் ஞாபகத்துக்கு வந்தது. கியாயின் தந்தையாக இருக்குமோ என்றவன் உடனே அந்த மனிதனிடம், அவனை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன், எனக்கு தெரியாது, அதோ போறாரு ஒருத்தர், அந்த முதியவருக்கு தெரியும் என்றான். அதை கேட்ட ஆதித்யா, இவரா? அவருக்கு எப்படி? அவர் இங்கே கிட்டத்தட்ட பல நாளாக இருக்காரு. அவர்தான் இங்க மிருக மனிதர்களை என்னென்ன செய்யணும்னு சொல்றவரு. அதனால அவரை மட்டும்தான் இந்த அரக்கர்கள் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரையும் இங்க பிடிச்சு வேற வேலைக்கு அனுப்பிடுவாங்க என்றான். வேற வேலைக்கா? வேற என்ன வேலை என்று கேட்க, இந்த சுரங்கத்தில் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல யாரையும் இருக்க விட மாட்டாங்க. அப்படி 1 மாதத்திற்கு மேல் இருக்கணும்னா அவங்க இது மாதிரி இந்த அரக்கர்களுக்கு முழுமையா தங்களை அர்ப்பணித்து வேலை செய்யறவங்களா இருக்கணும். இல்லைன்னா இங்கிருந்து வெவ்வேறு நகரங்களுக்கு விற்பனைக்கு வித்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்மளும் இங்கே இப்படி இல்லைன்னா வேற நகரங்களுக்கு வித்துருவாங்க என்றான். அதை கேட்ட ஆதித்யா, நம்ம தப்பிச்சிடலாமா வெளியில என்றான். அதற்கு சத்தமாக சிரித்த அந்த மனித மிருகம், எப்படி தப்பிக்க முடியும்? இங்கிருந்து நீ வெளியேறுவதற்கு முன்னாடி ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை நீ சாப்பிட்ட பிறகுதான் உன்னை அந்த வேலையாட்களுடன் அனுப்புவாங்க. நீ குடிக்கும் ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு வித்தியாசமானது. அதற்கான மாற்று மருந்து மாதம் 1 முறை நீ யாரிடம் விற்கப்படுகிறாயோ அவங்க கிட்ட தான் வாங்கி குடிக்கணும்.
ஒருவேளை நீ அவங்கள ஏமாத்தி போகணும்னு நினைச்சேன்னா 1 மாசத்திலே நீ இறந்துருவ. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீ தப்பிப்ப என்று சோகமாக கூறினார். உடனே ஆதித்யா சரி என்று தலையை அசைத்து புருவத்தை மட்டும் உயர்த்தியவன் எதிரே சென்ற அந்த முதியவரை பார்த்தான். பிறகு அனைவரும் அந்த சுரங்கத்திற்கு சென்று தங்களது கைகளில் இருந்த கோடாரி மற்றும் ஆயுதங்களால் தோண்டத் தொடங்கினர். கதவு இங்கேயும் தெரிகிறதா என்று அப்போது ஆதித்யா சிறிது நேரம் தோண்டியவன் அந்த முதியவரின் அருகே செல்ல, அந்த முதியவரோ சட்டென ஆதித்யாவை பார்த்து, என்னிடம் எதையும் கேட்காதே, நான் எதுவும் உனக்கு கூற மாட்டேன் என்று சொன்னார். அதை கேட்டு ஆதித்யா, நான் உங்களிடம் ஏதோ கேட்டுதான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, இப்ப என்கிட்ட எதுவும் பேசாத, சொன்னா புரிஞ்சுக்க என்று கூறிய அந்த முதியவர் அவனிடம் விலகிச் சென்றார். ஆதித்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஏதோ கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் இவர் ஏன் விலகி போறாரு என்று யோசிக்க, அப்போது தட்சகன், ஆதித்யா அவரை விட்டு விலகி வா உடனே. என்ன சொல்ற என்று கேட்க, ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நுகர்வு சக்தி அந்த முதியவரை சுற்றி இப்போது வலம் வருகிறது. யாரோ எங்கிருந்தோ இங்கு பார்ப்பது போல் எனக்கு உணர்வு தோன்றுகிறது. உடனே அவரிடமிருந்து நகர்ந்து வா, நீ அதில் பட்டுவிடாதே என்றது. ஆதித்யாவும் உடனே அங்கிருந்து சிறிது விலகி தூரத்துக்கு வந்தான். அப்போது தட்சகன் அந்த முதியவரை சுட்டிக்காட்டி, அந்த முதியவர் சாதாரண மிருக மனிதன் போல் எனக்கு தெரியவில்லை என்றது. எதற்காக அப்படி சொல்ற என்று கேட்க, நுகர்வு சக்தியை அவ்வளவு எளிதில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இவர் கண்டுபிடிக்கிறார். இவர்கிட்ட இருக்கிற சக்தி பிரத்யேகமான சக்தியாக இருக்கும். அது இடத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் நம்மளை யாரு கண்ணிலும் படாமலும் மறைக்கக்கூடியது. அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம யாராவது பார்க்கிறார்களா என்று கவனிக்க முடியும் என்றது. அப்படிப்பட்ட சக்தியா என்று ஆதித்யா யோசித்தான்.